ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய சுக்கிரன் பயிற்சியை பற்றி தாங்க. இந்த சுக்கிரன் பயிற்சி எப்போ நடக்குது, இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சியால் ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் சுக்கிர பயிற்சி நமக்கு ஜனவரி 28ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே, அதாவது ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்தே ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிர பகவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. கிரகங்களிலே ரொம்பவே பிரகாசமானதும் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர அந்தஸ்தும் பெற்றமான கிரகம் இந்த சுக்கிரன் தாங்க. இந்த சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தோம்னா வாழ்க்கையில சுக்கிர பலம், சுக்கிர யோகம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எந்த ஒரு பலனை அடைவதற்குமே குருவோட அருள் ரொம்பவே முக்கியங்க. குரு அருள் இருந்தால்தான் சகல யோகத்தையும் பெற முடியும். மற்ற கிரகங்களோட அருள் கிடைக்கிறதுக்கே இந்த குரு அருள் தாங்க ரொம்பவே முக்கியம். கிரகங்களில் அருள் மட்டும் இல்லாமல் இறையருள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த குரு அருள் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகமே ஒன்று இருக்குதுங்க. அது மாதிரி தான் இந்த சுக்கிர பகவானோட அருள் பெறதுமே ரொம்பவே முக்கியங்க. திருமண யோகத்திற்கு வீடு, மனை, சொத்து இதெல்லாம் பெறுறதுக்கும், சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு, பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்க, முக்கியமாக கடன் தொல்லை இல்லாமல் வாழ்றதுக்கு சுக்கிர பகவானோட அருள் நமக்கு ரொம்பவே முக்கியங்க. இந்த சுக்கிர பகவானை யோகக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான சந்தோஷத்தையும் தேவைகளையும் அனைத்தையுமே நமக்கு தந்துரக்கூடிய வள்ளல் தாங்க இந்த சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு உரிய நாளாக வெள்ளிக்கிழமை சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமையை நாம சுக்கிரவாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே சுக்கிர பகவானை கட்டிடக்காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுக்கிர யோகம் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க சகல சம்பூத்துகளும் கிடைக்கிறதுக்கான வழியை அமைச்சிக்குவாங்க அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்றாங்க. பணமே இல்லாம பேங்க்ல நாம கடனை வாங்கி அதன் மூலியமா வீடு கட்டுற யோகம் கூட பல பேருக்கு இருக்குதுங்க. அது போல பணம் காசுக்கு குறைவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த சொந்த வீடு கட்டுற ஆசை இருந்தாலுமே கூட அந்த யோகம் அவங்களுக்கு அமையாம தள்ளி போய்கிட்டு தாங்க இருக்கும். இந்த சொந்த வீடு அப்படிங்கிற யோகத்தை தருபவர் தாங்க இந்த வாஸ்து பகவான் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். சுகபோகங்களுக்கு அதிபதியை திகழ்பவர் தாங்க இந்த சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி 9 முறை சுத்தி வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு சுகபோக வாழ்க்கையை தருவாருங்க. ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் உச்சமா இருந்தா இந்திர லோகத்துக்கு இணையான பிரம்மாண்டமான வீடு அமையும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். சுக்கிர பகவானையும் நாம மகாலட்சுமி தாயாரையுமே உரிய ஸ்லோகங்கள் சொல்லி கூட நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யலாங்க. இது மாதிரி நம்ம வழிபடுறது மூலியமா வீடு மனை யோகம் நிச்சயமா அமையும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமையில சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமையில காலையிலையும் சாயந்தரத்திலையும் நம்ம விளக்கேற்றி சுக்கிர பகவானையும் இந்த மகாலட்சுமி தேவியையும் வணங்கினோம் அப்படின்னா நமக்கு எல்லா செல்வங்களுமே கிடைக்குங்க. ஏன்னா மகாலட்சுமி தேவியை வணங்குறது மூலியமா நமக்கு சுக்கிர யோகம் கிடைக்குங்க. இது மாதிரி பல சிறப்புகளை கொண்ட இந்த சுக்கிர பயிற்சியால ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு குபேர ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க. உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சநிலையை அடையிறாரு. ஒரு 4 மாசத்துக்கு பக்கமா உச்சநிலையில தாங்க இருக்க போறாரு. அப்போ அந்த உச்சநிலையில செய்யக்கூடிய அற்புதம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. பொதுவாகவே இந்த 2025 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி இதெல்லாம் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது கூடவே சுக்கிரன் பயிற்சியும் ஆகி உச்சநிலையை அடையிறாருங்க. அதுவும் இது உங்க ராசி அதிபதிங்க. அதை பத்தி தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே அழகு, கவர்ச்சி, ஒரு விதமான அட்ராக்ஷன் தாங்க. இவங்க ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு தீவிரமா வேலை செய்யக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக யோசிச்சு கரெக்டாக செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதை மற்றவங்க கிட்ட தெளிவாக புரிய வச்சுடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த விஷயத்தை கூட அனுசரித்து போகக்கூடிய தன்மை கொண்டவங்க தாங்க இவங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை அனுசரித்து பொறுமையாக நடந்துக்குவாங்க. இவங்களை நம்பி நம்ம எந்த ஒரு சீக்ரெட்டுமே சொல்லலாங்க. ஏன்னா இவங்க இந்த சீக்ரெட்டை எப்பயுமே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே தான் வச்சுக்குவாங்க.
பணம் இருந்தால் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னும் பணம் இல்லைன்னா எந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகும் அப்படின்னும் கரெக்டாக பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே மாற்றிக்குவாங்க. நிர்வாக திறமை கொண்டவங்க தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இப்போ இந்த சுக்கிர பயிற்சியினால எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்க அடைய போறாங்கன்னு விரிவா பார்க்கலாங்க. உங்க ராசி அதிபதி அவர்தான் 6ஆம் அதிபதியும் கூடங்க. அவரு உச்சம் பெறுகிறாரு. இது கூடவே 9, 10க்குரிய சனி பகவான், ராகு இந்த தன்மை எல்லாமே சேருதுங்க. நட்பு கிரகங்கள் எல்லாமே சேரக்கூடிய இந்த நேரத்தோட ராஜயோகத்தை பத்தி பார்ப்போம். முதல்ல உங்க ராசிக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தா, வராத திருமணம், தடைப்பட்டிருந்த திருமணம், நடக்காது அப்படின்னு சொன்ன திருமணம் கூட இப்ப எல்லாமே நடக்க போகுதுங்க. அது மே மாசம் வரைக்குமே ராஜயோகத்தை தரக்கூடியதா தான் அமைஞ்சிருக்குது. இந்த மே மாசம் வரைக்கும் ரொம்பவே அற்புதமா இருக்க போகுதுங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, திருமணம் இல்ல திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை, அலைன்ஸ் பார்க்கறது, நிச்சயதார்த்தம் நடத்துறது, இப்படி எல்லாம் செஞ்சுக்கணுங்க. வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. அதெல்லாம் இப்பயே நீங்க பயன்படுத்திக்கோங்க. குரு பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமண முடிவுலாம் எடுக்கப்படுங்க. அதனால கண்டிப்பா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. குடும்ப உறவுல புதிய நபர்கள் சேரக்கூடிய காலமும் இது தாங்க. ஏன்னா இது குழந்தை பிறப்பு, திருமணம் இல்லைன்னா காதல இது மாதிரியான புதிய நபர்கள் உங்க குடும்பத்துல இணைவாங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு ஏக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைத்து அந்த ஏக்கம் போக போகுதுங்க. ஏன்னா 6க்குரியவர் உச்சம் பெற்று 5வது ஸ்தானத்தை பாக்குறாருங்க. இந்த நேரத்துல வேலை செய்யற இடத்துல காதல் ஏற்படும். அதனால நல்ல ஒரு துணையோ இல்லைன்னா நட்பை உங்களுக்கு தேடிக்கலாங்க. இது ரொம்பவே முக்கியங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பணம் பொருளாதாரத்தை பத்தி பாக்குறப்ப உங்களுக்கு 8, 11க்குரிய லாபஸ்தானத்துக்குரிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனவிருத்தியை செய்யறாருங்க. அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சி கூடவே வாக்கு பவிதம் எல்லாமே ஏற்படுங்க. இந்த சுக்கிர பகவான் 5ல பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு வெளியிடங்களுக்கு அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வருங்க. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது சுற்றுப்பயணம் தாங்க. இதுக்கு அரசியல், ஸ்போர்ட்ஸ், நிர்வாகம், மரியாதை எல்லாத்துக்குமே இந்த 5ஆம் இடம் தாங்க முக்கியம். அதுல உங்க ராசி அதிபதியை பார்க்கறதுனால எல்லா வாய்ப்புகளுமே ஏற்படுத்துவாருங்க. இந்த டைம்ல சினிமா, மீடியா, அரசியல், அரசாங்கம், பேங்க் சைடு இது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அதிகமான லாபம் ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிராவல் பண்றவங்க இல்லைன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க, ஃபுட்டு, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு கூட அதிகமா ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. வேலையை பத்தி பாக்குறப்ப இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 6க்குரியவன் 11ல இருந்து ராஜயோகத்தை கொடுக்க போறாருங்க. வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரம் கிடைக்குங்க. மதிப்பு, மரியாதை சம்பந்தப்பட்ட வகையில தான் உங்களுக்கு இருக்க போகுது. எல்லாமே உங்க கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மரியாதை இருக்குதுங்க. ஹையர் ஆபீசர்ஸ் கூட நீங்க சொல்றத கேட்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் லாஸ்ட்ல இருந்து மே மாசம் லாஸ்ட் வரைக்குமே இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால அற்புதமான நாட்கள் மிஸ் பண்ணாம என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாமே செஞ்சுக்கோங்க. வேலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு டவுட் வருங்க. என்னன்னா, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இடமாற்றமும் வருது. இது எல்லாமே மாத்திக்கலாமான்னு கேட்பீங்க. பொதுவாவே லக்கினம், தசா புத்தி அந்த அம்சத்தை வச்சு தாங்க சொல்லணும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்துல வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு கூடவே தொழில் செய்யற யோகம் கூட இருக்குதுங்க. அப்போ தொழில வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். வேலைக்கு போயிட்டு தொழில செய்யலாமா அப்படின்னு கேட்டா செய்யலாங்க. ஆல்ரெடி இன்னொரு தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. பார்ட்னர்ஷிப் கூட உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். தொழில 1க்கு 2 பெருகக்கூடிய யோகம் இருக்குதுங்க. உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இல்லைன்னா தொழில் இல்லாதவங்களுக்கு கூட எல்லாமே இப்ப கிடைக்க போகுதுங்க. அப்போ ஒரு உதவி கிடைச்சி பணத்தை நீங்க முதலீடு தொழில கூட செய்யலாங்க. அதுக்கு நேரம் வந்துடுச்சு. லாபம் அதிகமா கிடைக்குங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு கேது பகவான் பயணிக்க போறாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இது வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்புகள்லாம் ஓகே தாங்க. ஹாஸ்டல் போய் தங்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா அது கூட போலாங்க. ஏன்னா இடமாற்றம் மூலமா ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. அரியர் எக்ஸாம் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட போய் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. சொத்து சுகங்கள், வீடு மனை வாங்குற வாய்ப்பு கூட இருக்குது. ஆனா பத்திரம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பூர்வீக ரீதியான சொத்துக்களால ஆதாயம் கிடைக்க போகுது. அதனால ஈஸியா பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்க கைக்கு கிடைக்க போகுதுங்க. இடப்பிரச்சனை, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே நிவர்த்தி கிடைக்கக்கூடிய காலம் கட்டத்தாங்க இது. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் முயற்சி செஞ்சு எடுத்து வைக்கணுங்க. இப்போ மருத்துவ சம்பந்தப்பட்ட செலவுகள் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். வரவு செலவுக்கு எல்லாமே சரியா போயிடும். இனிமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுதுங்க. முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா தான் இருக்க போறீங்க.
தந்தை தாய் உறவினர்கள் மூலமா பிரச்சனை இருந்ததுங்க. அது எல்லாமே இப்ப விலகி அவங்களே இப்ப தேடி வர போறாங்க. இந்த சுக்கிர பயிற்சியை எப்படி இன்னும் சாதகமா ஆக்கிக்கிறது, தடைகள் இல்லாம இருக்கவும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறந்ததுங்க. இது கூடவே அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பால் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா அன்னதானம் செய்யுங்க. இது எல்லாமே ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி யாரெல்லாம் அம்பாளுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே அம்பாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.